வணக்கம். தலைப்பு: ராவணனின் வீழ்ச்சி ஆணவத்தின் தோல்வியா, தர்மத்தின் வெற்றியா? ராவணன் 64 கலைகளை கற்றவன், கைலாய மலையை பெயர்த்தவன், ஈஸ்வரனுக்கு நேராக சிவபூசையில் கடுந்தவம் செய்து திருமால் பெருமையை பெற்றவர். அப்படியிருந்தும் ராவணன் ஆணவத்தால் வீழ்ச்சி அடைந்தார். ராவணா, உனக்கு கஷ்டம் வந்துவிட்டது என்றார். என்னங்க மாமா சொல்றீங்க என்று கேட்டதுக்கு, உன்னுடைய பாட்டி தாரகையும் எனது சகோதரன் சுவாகையும் கொண்டு விட்டார்கள். அதனை நான் நேரில் பார்த்தது கண்டு நான் உயிர் பிழைத்தேன். என் உயிர் தப்பிச்சது, நான் பிழைத்தேன் என மாரீசன் ராமரிடம் சொல்லியும் அவர் கேட்கவில்லை. ஆணவத்தால் அவர் வீழ்ச்சி அடைகிறார். விபீஷணர் அண்ணா, நீங்கள் இந்திர புகழ் பெரும் இழக்கப் போறீர்கள். இதனால் நொந்து என் நூலாவது ஆயினேன் என்று சொல்லியும் ராமரையும் சொல்லியும், இலங்கை மக்கள் எல்லாம் நம்ம பக்கம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம எதுவும் கெடுதல் செய்யாமல் அவங்க நம்மளை பார்த்துக்கணும், நம்ம சுயரூபத்தால் அவர்களை தண்டிக்கக்கூடாது அப்படின்னு ராமர் அவதாரம் எடுத்திருக்கிறார். நீ போரை நிப்பாட்டு, நீ இன்புற்று வாழ வேண்டும் என்று பீம்சனர் கண்ணீர் மல்கி வணங்கி கூறினார். சொல்லியும் கேட்கவில்லை. ராவணன் வீழ்ச்சி அடைகிறார். ராவணனின் அவைகளத்தில் ஓர் அங்கதன் உன் பாட்டி தாரகையும் உன் மாமா மாரீசனும் சுவாகையும் கொண்டார்கள். இவர்கள் மூவரையும் கொண்டதனால் நீங்கள் சீதையை தேவதையை விடுங்க என்று செருக்களாகவும் உங்கள் இதை விட்டு விடுங்கள் என்று சொன்னார் அங்கதரன். அப்போதும் ராவணன் வீழ்ச்சி அடைகிறார். கும்பகர்ணன் 6 மாதம் தூங்கி எழுந்தவுடன், அண்ணா, நீங்கள் இன்னும் சீதையை விடவில்லையா? ராவணனின் சீதை அவங்களுக்கு விஷமாய் இருந்தது. திட்டி என்று சீதை கற்புக்கரிசி உள்ளவங்கள், அவங்களை நீங்கள் விட்டு விடுங்கள். திட்டினா விஷப்பாம்பு, அது பொல்லாது என்று சொல்லி ராவணன் ஆணவத்தால் தோல்வியடைகிறார். கும்பகர்ணனின் ராவணனின் மனைவி மண்டோதரி, நான் இறந்த பிறகாவது நீங்கள் திருந்த வேண்டும் என்று சொன்னார். என் மகன் இந்திரசித்து ஒரு மானிடராவது கொல்ல முடியாது, அவர் ஒரு ஸ்ரீராம நாராயணன் வந்தால் தான் கொல்ல முடியும் என்று சொல்லியும் நீங்கள் கேட்கவில்லை. ஆணவத்தால் நீங்கள் தோல்வியடைகிறீர்கள். இந்திர சமூகத்தில் ராமர் நல்லபடியாக வாழ்ந்து வந்திருக்கார். மற்றவர்கள் போற்றும்படி தன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ராமர் சொல்றார், ராவணா, இன்று போய் நாளை வா, இன்று போய் போருக்கு நாளை வா, நல்லவனாக திருந்தி வா என்று சொன்னார். ராமர் ராவணனுக்கு தெரியும், அவர் நாராயணன் தான் என்று சொல்லி, அவர் கைனால் நம்ம உயிர் போனால் நல்லபடியாக மோட்சத்துக்கு போகலாம் என்று நினைத்து மறுநாள் போருக்கு சென்றார். தர்மத்தின் வெற்றி கிடைத்தது, ஆணவத்தால் தோல்வியடைந்தார்கள். ராவணன் வீழ்ச்சி, தர்மத்தின் வெற்றி. ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம்.